வணக்கம். இந்த வீடியோவில் ஃபார் மற்றும் சின்ஸ் இவைகளை எந்தெந்த டென்சஸ்களில் பயன்படுத்தலாம் மற்றும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபாரை எப்போ பயன்படுத்தணும், சின்ஸை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரை பொறுத்த வரைக்கும் பீரியட் ஆஃப் டைத்தை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தும். அது என்ன பீரியட் ஆஃப் டைம்னா, எவ்வளவு காலமாக ஒரு செயலை செய்கிறோம் அல்லது செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு ஃபார் அப்படிங்கிறத பயன்படுத்தும். அப்புறம் சின்ஸ் அப்படிங்கிறத எப்போ பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதிலிருந்து ஒரு செயல் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சின்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தும். சின்ஸை பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த செயல் எப்போது ஆரம்பித்தது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு இந்த சின்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். முதலாவதாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபாரை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். I live here for 10 years. I live here for 10 years அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கே 10 ஆண்டுகளாக வசிக்கிறேன் என்று அர்த்தம். நான் இங்கே 10 ஆண்டுகளாக வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது எவ்வளவு காலமாக அந்த செயல் நடக்கிறது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறோம். அடுத்த உதாரணம், I work at Google for 5 years. I work at Google for 5 yearsனா என்ன அர்த்தம்? 5 ஆண்டுகளாக நான் கூகுளில் பணிபுரிகிறேன் என்று அர்த்தம். இப்போ நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா ஐ ஒர்க் அட் கூகுள்னு சொன்னால் போதும். அதே எவ்வளோ காலமாக வேலை பார்க்குறேன் அங்கே அப்படிங்கிறத சேர்த்து சொல்லணும்னா ஐ ஒர்க் அட் கூகுள் ஃபார் 5 years அப்படின்னு சொல்லணும். அடுத்த உதாரணம், தோனி பிளேஸ் கிரிக்கெட் ஃபார் 15 years. இங்கே தோனி ரசிகர்கள் தயவு செஞ்சு சண்டைக்கு வர வேண்டாம். ஏன்னா அவர் எவ்வளோ காலமாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஜஸ்ட் இங்கே உதாரணத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான். தோனி பிளேஸ் கிரிக்கெட் ஃபார் 15 years அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி 15 ஆண்டு காலமாக கிரிக்கெட் விளையாடுகிறார் என்று அர்த்தம். தோனி 15 ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடுகிறார் என்று அர்த்தம். இப்படியாக ஒரு செயல் எவ்வளவு காலமாக நடக்கிறது என்பதை குறிப்பிடுறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபாரை எவ்வளோ காலம்னு சொல்லி குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃபாரை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். We lived there for 10 years. We lived there for 10 years. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கே 10 ஆண்டுகள் வசித்தோம் என்று அர்த்தம். நாங்கள் அங்கே 10 ஆண்டுகள் வசித்தோம். இப்போ ஏதாவது ஒரு இதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, நாங்கள் அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வசித்தோம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி குறிப்பிடுறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃபார் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி எவ்வளோ காலமாக அந்த செயல் நடந்தது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கு ஃபாரை பயன்படுத்தலாம். இப்போ இங்கே தேர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்களோ அந்த ஊரை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பெங்களூரில் வச்சிங்க 10 வருஷம் வச்சிங்கன்னா வி லிவ்ட் இன் பெங்களூர் ஃபார் 10 years அப்படின்னு சொல்லலாம். அடுத்த உதாரணம், I worked at Amazon for 5 years. I worked at Amazon for 5 years. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அமேசானில் நான் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தேன் என்று அர்த்தம். அதாவது அமேசான் கம்பெனியில் நான் 5 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபார் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். டெண்டுல்கர் பிளேடு கிரிக்கெட் ஃபார் 20 years. இங்கேயும் டெண்டுல்கரோட ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், அவர் எவ்வளோ காலம் விளையாடினாருங்கிறது எனக்கு தெரியாது, அதை கூகுள் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. ஜஸ்ட்டு நான் குறிப்பிட்டிருக்கேன், இது வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான், அவ்வளோதான். டெண்டுல்கர் பிளேடு கிரிக்கெட் ஃபார் 20 yearsனா 20 ஆண்டுகள் டெண்டுல்கர் கிரிக்கெட் விளையாடினார் என்று அர்த்தம். எவ்வளோ நல்லா டெண்டுல்கர் விளையாடினார்னா அவர் 20 வருஷமாக விளையாடினார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்தமாரி வந்து ஒரு செயல் வந்து எவ்வளோ காலம் நடந்தது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃபாரை பயன்படுத்தலாம். அடுத்ததாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். We will be in Madurai for 2 days. We will be in Madurai for 2 days. இதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் 2 நாட்கள் மதுரையில் இருப்போம் என்று அர்த்தம். அடுத்த உதாரணம், It will rain for next 24 hours. It will rain for next 24 hours. அடுத்த 24 மணி நேரங்கள் அடுத்த 24 மணி நேரங்களுக்கு மழை பெய்யும் என்று அர்த்தம். ரஜினிகாந்த் will act in movies for next 5 years. ரஜினிகாந்த் will act in movies for next 5 yearsனா என்ன அர்த்தம்? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரஜினிகாந்த் சினிமாக்களில் நடிப்பார் என்று அர்த்தம். இங்கேயும் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு விண்ணப்பம், அவர் 5 வருஷம்தான் நடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, ஜஸ்ட் இங்கே உதாரணத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபார் எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். முதல் வாக்கியம், We are waiting for you for 2 hours. ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த வாக்கியத்தை நான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரை ஒரே வாக்கியத்தில் 2 முறை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். தாராளமாக பயன்படுத்தலாம். அதற்கான உதாரணம் தான் இது. இன்னொரு விஷயம், ஃபார் அப்படிங்கிறது 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, எதற்காக ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு ஃபார். எவ்வளவு காலமாக ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கும் ஃபார். இப்படி 2 விதமாக ஃபாருங்கிறது பயன்படுத்தப்படுது. இப்போ we are waiting for you, நாங்கள் உனக்காக, அப்படி இல்லைன்னா உங்களுக்காக, நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். We are waiting for youனா நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். For 2 hours 2 மணி நேரங்களாக காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ முதலாவது செயல் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடுறதுக்கு ஃபார் யூ, உனக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதே செயல் எவ்வளோ காலமாக நடந்து கொண்டிருக்கிறதுனா ஃபார் 2 hours 2 மணி நேரங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. It is raining for 3 hours. It is raining for 3 hours. 3 மணி நேரங்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. I am watching a movie for 2 hours. 2 மணி நேரங்களாக நான் ஒரு சினிமா பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படியாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு செயலை எவ்வளவு நேரமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சார், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் ஃபாரை வந்து எவ்வளோ காலமாக ஒரு செயலை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்ல பயன்படுத்தலாம்னா தாராளமாக பயன்படுத்தலாம்.
ஸோ அதற்கான உதாரணம் தான் இது. We were waiting there for 2 hours. இப்போ இதற்கு முந்தின ஸ்லைடில் பார்த்த மாரி தான். அங்கே காத்து கொண்டிருக்கிறோம், இங்கே காத்து கொண்டு இருந்தோம். We were waiting there. நாங்கள் அங்கே காத்து கொண்டிருந்தோம். எவ்வளோ நாளியா? for 2 hours. 2 மணி நேரங்களாக காத்து கொண்டிருந்தோம். ஒரு செயலை எவ்வளோ காலமாக செய்து கொண்டிருந்தோம்னு குறிப்பிடும். It was raining for 3 hours last night. நேற்று ராத்திரி 3 மணி நேரம் மழை பெய்து கொண்டிருந்தது. It was raining for 3 hours last night. I was watching a movie for 3 hours in the evening. சாயந்தரம் நான் 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இப்படியாக கடந்த காலத்தில் ஒரு செயலை எவ்வளோ காலம் செய்து கொண்டிருந்தோம்னு குறிப்பிடறதுக்கு ஃபாரை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ். பர்ஃபெக்ட் டென்சஸில் சின்ஸ் மற்றும் ஃபாரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சார் சின்ஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி டென்சஸ் எல்லாம் பயன்படுத்துலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சின்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் டென்சஸ் மற்றும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸில் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் ஃபார் அப்படி கிடையாது. ஃபாரை நீங்கள் எந்த டென்ஸில் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சில உதாரணங்களை பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் 2000. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ஸ்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃப்ரம்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே அர்த்தம் தான் சின்ஸுக்கும். 2000 ஆண்டிலிருந்து நான் இங்கே இருக்கிறேன். அதாவது நம்ம அங்கே வசிச்சுட்ருக்கோம். அதான் 2000லேருந்து நாங்கள் இங்கே வசிக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அர்த்தத்தை கொண்டு தான் இது. ஐ ஹவ் பீன் ஹியர் சின்ஸ் 2000னா 2000 ஆண்டிலிருந்து நான் இங்கே இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஐ ஹாவ் பீன் இன் சென்னை ஃபார் 20 years. இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளாக நான் சென்னையில் இருக்கிறேன். அதாவது 20 வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் தான் இது. நெக்ஸ்ட் சென்டென்ஸு, தோனி ஹேஸ் பிளேடு கிரிக்கெட் சின்ஸ் 2010. இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டிலிருந்து தோனி கிரிக்கெட் விளையாடி வருகிறார் என்ற அர்த்தம். அதாவது அந்த செயல் எப்பொழுது தொடங்கினது அப்படின்னு குறிப்பிடறதுக்கு சின்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தும். தோனி ஹேஸ் பிளேடு கிரிக்கெட் ஃபார் 20 years. எவ்வளோ காலமாக அந்த செயல் செய்கிறார், தோனி செய்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு ஃபாரை பயன்படுத்திருக்கோம். 20 ஆண்டுகளாக தோனி கிரிக்கெட் விளையாடி வருகிறார் என்ற அர்த்தம். அடுத்ததாக பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லேயும் சின்ஸையும் ஃபாரையும் பயன்படுத்த முடியும். முதலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2000. இதனுடைய அர்த்தம் என்னென்னா 2000 ஆண்டிலிருந்து நான் சென்னையில் வசித்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 20 years. அப்படின்னா 20 ஆண்டுகளாக நான் சென்னையில் வசித்து கொண்டிருக்கிறேன் என்று இதனுடைய அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் கூகுள் சின்ஸ் 2020. இதனுடைய அர்த்தம் என்ன? 2020ஆம் ஆண்டிலிருந்து நான் கூகுளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். அடுத்த உதாரணம், தோனி ஹேஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் 2000. 2000ஆம் ஆண்டிலிருந்து தோனி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். இப்படியாக பர்ஃபெக்ட் மற்றும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்களில் சின்ஸ் மற்றும் ஃபார் இரண்டையும் பயன்படுத்தலாம். மற்ற டென்சஸ்களில் எவ்வளோ காலமாக ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு ஃபாரை மட்டும்தான் பயன்படுத்தணும்.